ரீசெண்டா காமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் Redmi 13C யோட அன்பாக்சிங் கேட்டிருந்தீங்க. அதோ வந்துருச்சுங்க Redmi 13C. ஓ வெயிட், POCO C65 ஈக்குவல் டு Redmi 13C. சேம் ஃபோன் தான், வெறும் பிராண்டிங் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க. ஸோ Redmi 13C வாங்குனீங்கன்னா என்ன கிடைக்கும், POCO C65 வாங்குனீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க. இந்த வீடியோல POCO C65 போக்கோட லாஸ்ட் ஃபோன் ஆஃப் 2023 அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? உங்களுக்கு பேசிக்கான எல்லோ பாக்ஸ் கிடைக்கும். ஆஃப்கோர்ஸ் POCO பிராண்டிங் இருக்கு. POCO C65 போட்டிருக்காங்க கிளியரா. மேல மேட் இன் இந்தியா, POCO இந்தியாஸ் நம்பர் 1 குவாலிட்டி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆல்ரைட், ஃபோன் பார்க்கறதுக்கு முன்னாடி பாக்ஸ்ல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாமா? இங்கே ஒரு சிம் இஜெக்டர் டூல் இருக்கு, ஒரு 10 வாட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஃபோன் 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களுக்கு 18 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் வேணும்னா சார்ஜர் தனியாக வாங்கி ஆகணுங்க. ஸோ கீப் தட் இன் மைண்ட். அப்புறம் ஒரு டைப் A to டைப் C கேபிளும் கொடுத்துருக்காங்க. எஸ், POCO C55ல மைக்ரோ USB கொடுத்துருந்தாங்க, இந்த தடவை டைப் C கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வெரி குட். ஆனால் ஒரு விஷயம் காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக எடுத்துட்டாங்க. அண்ட் தட் இஸ் உங்களுக்கு பாக்ஸ்ல வந்து கேஸ் கிடைக்காது இப்போ. ஸோ அது ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த POCO C65 நீங்க வாங்க விரும்புறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா சார்ஜர் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ்க்காக வாங்கி ஆகணும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேஸும் வாங்கி ஆகணும். லெட்ஸ் டேக் a look at the phone. ஓகே, அழகா இருக்கு. எனக்கு இந்த ப்ளூ கலர் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு நல்ல டெக்ஸ்டர்டான பேக் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக் பேக் தாங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மேல 2 பெரிய கேமரா ரிங்ஸ் போட்டிருக்காங்க. ஆனா ஒரு பெரிய கேமரா மாடல் இருக்கிற மாதிரி ஒரு கட் அவுட் போட்டு வச்சிருக்காங்க. பட் இட் லுக்ஸ் குட். டிசைன் எலிமெண்டா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. POCO பிராண்டிங்கும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு POCOட இந்த டிசைன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப பிடிக்குங்க. இட்ஸ் வெரி வெரி நைஸ்லி டன். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா மேல ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்கு. இன்ஃபினிட் போர்ட் தெரிய மாட்டேங்குது போன்ல. இன்ஃபினிட் போர்ட் இல்ல போல. கீழே வந்து டைப் C போர்ட் இருக்கு. டைப் C 2.0 ஸ்பீட்ஸ் தான். சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கும் இருக்கு. இந்த சைடுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேலேயே வால்யூம் ராக்கர் இருக்கு. அண்ட் பவர் பட்டன்லயே உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துறாங்க. ஸோ தட்ஸ் குட். சிம் கார்டு ட்ரேவை திறந்து பார்த்துடலாம். ஸோ நீங்க வந்து டுவல் நானோ சிம் கார்ட்ஸ் போட்டுக்கலாம். இல்ல யூ கேன் ஆல்சோ ஆட் ஒன் மெமரி கார்டு. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதாங்க. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி ஆகணும். டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துலாம் குவிக்லி. எவ்ரிதிங்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். வெயிட் செக் பண்ணி பார்த்தலாம். கண்டிப்பா 200 கிராம்ஸ் மேல இருக்குங்க. வெயிட் இருக்கு கொஞ்சம் இந்த ஃபோனுக்கு. ஓ நோ, 195.2. ஸோ வெயிட் வந்து 195.2 தான். ஸோ இட்ஸ் ஓகே. அண்டர் 200 கிராம் இருக்கிறது வந்து தட்ஸ் குட். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த C65ல வந்து உங்களுக்கு 6.74 இன்ச் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே தான் ஆஃப்கோர்ஸ். ஆனால் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஆனால் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண டிஸ்பிளேல பெசல்ஸ் ரொம்ப திக்காக இருக்கு. கீழே சின்ன பெருசாக இருக்கு. அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக அன்பாக்ஸ் பண்ண Infinix Smart 8 HDல பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு மாடர்ன் டிசைன் மாதிரி தெரிஞ்சுது. திஸ் இஸ் நாட் வெரி மாடர்ன். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உங்களுக்கு வைட் பேண்ட் L1 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் HDல வீடியோ பார்த்துக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 nits ஆஃப் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க, which is very very good. இன்னொரு நல்ல விஷயம் என்ன, இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு வந்து POCO TV Rhinelandோட flicker free certification and low blue light certification கொடுத்திருக்காங்க. சோ இந்த harmful blue light வந்து உங்க ஐஸ் அஃபெக்ட் பண்ணாது, which is very good. அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு Gorilla Glass 3 protection கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா 90 Hz டிஸ்ப்ளே இருக்கு. உங்களுக்கு LCD panel, HD+, wide band L1 certification, Gorilla Glass protection, TV Rhineland certification எல்லாமே கொடுத்திருக்காங்க. பட் என்னன்னா டிசைன் தான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலா இருக்கு. அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க பவர் பட்டன்ல. ஃபாஸ்டா இருக்கு அன்லாக் பண்றதுக்கு, பிரச்சனையே இல்ல. சரி, ஸ்பெக்ஸ் பத்தி பேசலாமா? இந்த C65ல உங்களுக்கு உள்ள ஹீலியோட G85 சிப் கிடைக்கும். இந்த சேம் சிப் தான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் லான்ச் பண்ண POCO C55ல கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த வருஷம் லான்ச் பண்ண Redmi Note 13Cலயும் கொடுத்திருக்காங்க. வேரியன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வேரியன்ட்ஸ் கொடுக்குறாங்க. 4 128GB, 6 128GB. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 8 256GB ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் Redmi 13Cல கூட நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 256GB ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. பட் POCO C65ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிரைஸ் கம்மியா வச்சிருவாங்க. சோ இந்த RAM ROM பாத்தீங்கன்னா உங்களுக்கு LPDDR4X RAM டைப்பும் eMMC 5.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்திருக்காங்க. Not UFS 2.2. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா Smart 8 HDல UFS 2.2 கொடுத்திருந்தாங்க, which is very very good. பெர்ஃபார்மன்ஸ் நாங்க டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு Antutu வந்து 2.7 lakh எங்கிருச்சுது. அண்ட் Helio G85 நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கேமிங் ரேஞ்ச் ஆஃப் ப்ராசஸர்ஸ் தான் MediaTek ஓடது. பட் இந்த பட்ஜெட் ரேஞ்ச்ல ஓரளவு நாட் பேட்னு சொல்லலாம். உண்மை சொல்லணும்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதிகமா குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இட்ஸ் பிரிட்டி குட். அண்ட் பேட்டரி வந்து உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சொன்ன மாதிரி 18 வாட் சார்ஜர் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் 18 வாட் சார்ஜர் ஒரு 5000 mAh பேட்டரியை 1.5 ஹவர்ஸ்ல ஆக்சுவலி 2 ஹவர்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணும். அது ஒரு விஷயம் நான் வச்சுக்கோங்க. அண்ட் 5000 mAh பேட்டரி கண்டிப்பா இதோட பேட்டரி லைஃப் வந்து சூப்பரா இருக்கும், பிரச்சனை இல்லை. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4G சிப் தான் கிடைக்கும். ஆஃப் கோர்ஸ் G85 வந்து ஒரு 4G சிப் தான். ஸோ 5G கனெக்டிவிட்டி கிடைக்காது. பட் உங்களுக்கு Wi-Fi 5 சப்போர்ட்டும் Bluetooth 5.3 சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஒரு விஷயத்தை பத்தி நான் கண்டிப்பா பேசி ஆகணும். C65 இந்தியன் வேரியன்ட்ல உங்களுக்கு NFC கிடைக்காது. ஆனா எப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஜெனரலி சைனீஸ் வேரியன்ட்லயும் குளோபல் வேரியன்ட்லயும் உங்களுக்கு NFC ஆப்ஷன் கொடுத்துறாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. இந்தியாவுக்கு வரும்போது NFC ஏன் எடுத்துறாங்கன்னு தெரியல. பிகாஸ்
இந்த மாதிரி ஃபோன்ஸில் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் ஃபோன்ஸில் உங்களுக்கு NFC கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக NFC யூசேஜ் அதிகமாகும், பேமெண்ட் ஆப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பீப்புள். ஐ டோன்ட் நோ, மேக் சென்ஸ் டு கிவ் NFC இல்லை? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MIUI 14 லேட்டஸ்ட் MIUI வெர்ஷன் கொடுத்துருக்காங்க, பட் பேஸ்ட் ஆன் Android 13. ஆனால் ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. போக்கோ வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு 2 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுப்பாங்களாமா, 3 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் ஆன் அ ஃபோன் அண்டர் ₹10,000. இந்த மாதிரி ஒரு ப்ராமிஸ் நான் எந்த பிராண்ட் இருந்தோ கேட்டதே இல்லை இது வரைக்கும். குட் ஜாப் போக்கோ. அதுக்காகவே நான் இந்த ஃபோனை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஆக்சுவலி. ஏன்னா சப்போர்ட் இருக்குல்ல அட்லீஸ்ட் ஃபார் 2 years. கேமராஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா போக்கோ சொல்கிறாங்க 3 கேமரா ட்ரிபிள் கேமரா செட்டப்னு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா சிங்கிள் கேமரா தாங்க. செகண்ட் கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா 2MP மேக்ரோ, அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கவே முடியாது, குவாலிட்டி நல்லா இருக்காது. தேர்ட் கேமரா வந்து AI கேமராவாமா, அதை வச்சு என்ன யூஸ்னே தெரியல. மெயின் 50MP கேமரா, அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஏன்னா அதை வச்சு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி தான். உண்மை சொல்லணும்னா ஆக்சுவலி ரெட்மி ஃபோன்ஸோட ஆல்காரிதம் வந்து போக்கோ ஃபோன்ஸோட பெட்டராக இருக்குது. ஸோ Redmi 13C நீங்கள் வாங்கலாம் உங்களுக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸ் நல்லா வேணும்னா. இல்லைனா நீங்கள் Infinix Smart 8 HD கூட கன்சிடர் பண்ணலாம். இதோட கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி ஓகே தான், ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் செல்ஃபி தான் எடுக்கும். ஸோ சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே ஃபோட்டோஸ் பாருங்கள், வீடியோஸையும் பார்த்துருங்க. வீடியோ வந்து நீங்கள் 1080p 30 FPS ரெக்கார்ட் பண்ணலாம் வித் பிரைமரி கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா. நாங்கள் என்ன பண்ணுறோம், எல்லா ஃபோட்டோ வீடியோ சாம்பிள்ஸை வந்து ஒரு GTab லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வச்சுருவோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணிடுங்க. POCO C65ல என்ன விஷயம் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஸ்பெக்ஸ் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. G85 வந்து ஒரு நல்ல ப்ராசஸரு ப்ளஸ் 8/256GB வேரியன்ட் வேறு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் அதோட ப்ரைஸ் வந்து 11,000 கீழே வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அந்த ப்ரைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா POCO C65 வித் 8/256GB வேரியன்ட் வந்து குட் பி த மோஸ்ட் அஃபோர்டபுள் 8/256GB ஃபோன். நிறைய பேருக்கு அந்த ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்குது, நிறைய ரேம் வேணும், நிறைய ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் அந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் உங்களுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுக்குறாங்க அப் டு 1TB ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் நிறையா வேணுங்கிறவங்களுக்கு இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்க வந்து வாட்ஸ்அப் டேட்டாவே பேக்கப் டேட்டாவே 60GB பேக்கப் டேட்டா வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் ட்ரைங் டு பேக்கப், ஆனால் நான் முடியல, என்னால் நான் ஃபோனில் ஸ்டோரேஜே இல்லை, கிளவுட்லேயும் ஸ்டோரேஜ் இல்லை. 60GB பேக்கப் யார் வச்சிருக்காங்க? நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பிடிச்சிருக்குன்னா போக்கோட கமிட்மெண்ட் டு சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், 2 years சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அண்ட் 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ். அந்த விஷயம் வந்து சூப்பராக இருக்குங்க. அதுக்காகவே அகைன் நான் சொல்கிறேன், ஐ வில் ரெக்கமெண்ட் திஸ் ஃபோன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி டிஸ்பிளேல வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். எஸ்பெஷலி அந்த அட்லீஸ்ட் அந்த பஞ்ச் ஹோல் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, POCO C65 பற்றி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஃபோனோட டீடைல் ரிவ்யூ கம்பேரிசன்ஸ் ஏதாச்சும் வேணும்னா அதையும் கேட்டுருங்க. வில் ட்ரை டு டூ இட் ஃபார் யூ. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி ஆசம் கேஜெட் அன்பாக்சிங்ஸ்க்காக டக்குன்னு போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.